ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியாக இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இந்த நாளில் உங்களுக்கு எல்லாமே பிடிச்ச மாதிரி நடக்கிறதுக்கு என்னோட விஷஸ். ஸோ என்னோட டே வந்து யூஸ்வலாக எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, எழுந்ததும் நல்லா ரிலாக்ஸ்டாக உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவேன்னா அப்போல்லாம் கிடையாது. நான் எப்போவுமே என்னோடய ஒர்க் வந்து ஹரிபரியாக தான் இருக்கும். ஸோ நான் எழுந்ததுமே வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். ரிலாக்ஸ் பண்ணுற வேலையெல்லாம் இங்கே இல்லை. ஸோ ஃபஸ்ட் எழுந்ததுமே நான் கிச்சனுக்குள்ளே தான் போவேன். எழுந்துக்கிறது இன்னமும் வந்து 6 o'clockலாம் எழுந்துடுவேன். பட் வீடியோ எடிட்டிங் ஒர்க்கெல்லாம் இருக்கும் அப்படின்றதுனால எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு 7:30க்கு மேலே தான் வந்து ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணுவேன். நம்ம எல்லாருமே வந்து ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்போம், காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஏத்தாப்புல பாப்பா தூங்கும் போதே நம்ம குக்கிங் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா மட்டும்தான் நமக்கு ப்ராப்ளம் இல்லை. எழுந்துட்டாங்க அப்படின்னா அவங்களையும் பார்த்துக்கணும், ப்ளஸ் குக்கிங்கையும் பார்த்துக்கணும், கொஞ்சம் கஷ்டமாயிடும். ஸோ அதனால மோஸ்ட்லி வந்து அவங்க எழுதுக்கிறதுக்கு முன்னாடியே நான் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவேன். முடியாத பட்சத்தில் தான் அவங்களை கூடயே வச்சுட்டு வந்து குக் பண்ணுவேன். அன்னைக்கு வந்து முருங்கைக்காய் தக்காளி போட்டு குழம்பும் எண்ணெய் கத்திரிக்காய் வந்து பொரியல் பண்ணியிருந்தேன். நம்மளோட கிச்சனில் வந்து ஒவ்வொரு பொருள் நம்மளுக்கு ஃபேவரட்டாக இருக்கும். அது மாதிரி எனக்கு இந்த ரீசன்ட் ஃபேவரட்டாக வந்து இந்த வடை சட்டி. நான் இப்போ வந்து ஆனிவர்சரி வந்தப்போ மதுரை போயிருந்தேன், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அப்போ கோயில் தெருவில் வந்து இது வித்துட்டு இருந்தாங்க. எனக்கு பார்க்கவே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுச்சு. ஒரு 120 கொடுத்து வாங்கிட்டு வந்திருந்தேன். இதில் வந்து தாராளமாக 1/4 கிலோ காய் வரைக்கும் இங்கே பொரியல் பண்ணிக்கலாம். எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டாக இருந்துச்சு. அதை வாங்கிட்டு வந்ததுலேருந்து ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த இதை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அந்த அளவுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ மண்டே வந்து நாங்கள் கோவிலுக்கு போனோம். நான் இது வந்து சாட்டர்டே எடுத்த விலாகு. சண்டே வந்து க்ளீனிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பிளானில் இருந்தோம். பட் நான் ஆல்ரெடி வந்து என்ன நினச்சிருந்தேன் அப்படின்னா, சீக்கிரமாக குக்கிங் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து க்ளீனிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். ஆல்ரெடி வந்து நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இல்லையா, காட்டு கீழே நிறைய பொருட்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோ காசு, மொபைல் ஸ்டாண்டு, பென்னு இதெல்லாம் வந்து காணோன்னு தேடிட்டு இருந்தோம். எல்லாமே வந்து இன்னைக்கு க்ளீன் பண்ணும்போது தான் எங்களுக்கு கிடைச்சது. எப்போவுமே இந்த மாதிரி தான் வந்து க்ளீனிங் பண்ணுவோம். 2 நாளாக வந்து பிரித்து வச்சுருவேன். ஒரு நாள் வந்து ஸ்லாப்பு இந்த மாதிரி சின்ன சின்ன இடங்கள் வந்து க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் டே வந்து மெயின் பிளேஸ் அப்படியே வந்து தொடச்சி மட்டும் விட்டுக்கலாம், ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும் அப்படின்றதுனால ஃபர்ஸ்ட் வந்து பெட்ரூமை க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து கிச்சன் வந்துட்டேன். கிச்சன் ஸ்லாப் எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டு இருந்தேன். ஃபைனலாக ஸ்லாப் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா திங்ஸ் எல்லாத்தையுமே ரீஅரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. இந்த மாதிரி க்ளீன் பண்ணோம் அப்படின்னா நமக்கும் வந்து ஈஸியாக இருக்கும். ஒட்டுக்கா வந்து ஒரே நாளில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால் உடம்பு தான் வந்து டயர்டாகுமே தவிர வேறு எந்த யூஸும் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாத்தையும் ரீஅரேஞ்ச் பண்ணி வச்சதுக்கப்புறமா கொஞ்சம் பாத்திரம் இருந்தது. கவுண்டர் டாப்பையும் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த பாத்திரத்தையுமே சேர்த்து க்ளீன் பண்ணி வச்சாச்சு. ஸ்டவ் வந்து ஆல்ரெடி நான் ஃப்ரைடே தான் வந்து வாஷ் பண்ணி விட்டுருந்தேன். ஸ்டவ் பக்கத்தில் இருக்கிற பேஸ்கெட் எல்லாமே வந்து ஃப்ரைடே தான் வாஷ் பண்ணி விட்டுருந்தேன். ஜஸ்ட் வந்து ஒரு வெட் கிளாத்தால் தொடச்சி மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொடச்சி மட்டும் எடுத்து விட்டுட்டேன். ஃபைனலாக எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்தாச்சு. இன்றைக்கி வந்து ஊர்லேருந்து தம்பி வந்திருந்தான். ஸோ அவனுக்கு வந்து ரெண்டுமே பிடிக்காது, முருங்கைக்காய் குழம்பு ப்ளஸ் கத்திரிக்காய். ஸோ அதனால் வந்து குழம்பு மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் எக்கு மட்டும் இந்த மாதிரி போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்கு மட்டும் கரண்டி ஆம்லேட் மாதிரி போட்டு கொடுத்துருந்தேன். ப்ளஸ் வந்து தயிர் கொஞ்சம் தாளித்து கொடுத்துட்டோம் அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும்தான் நான் ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். நான்வெஜ் ஏதாச்சும் பண்ணலான்னு பார்த்தா கோவிலுக்கு போகணும், இன்னும் வந்து அது காலியாகாது, எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாமல் ஜஸ்ட் வந்து இது மட்டும் ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. அண்ட் எனக்கு அன்றைக்கி ரொம்பவே வந்து பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா வந்து மார்னிங்லேருந்து க்ளீனிங் ஒர்க் பண்ணிகிட்டே இருந்ததுனால பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. பட் என் ஹஸ்பண்ட் கரெக்டாக என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, நான் வந்து சர்வீஸ் விட போகிறேன் காருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்க. சரி சாப்பிட 3 o'clock மேலே வருவாங்கன்னு பார்த்தா வரலை. அதுக்கு மேலே எனக்கு பசி தாங்க முடியல. ஒரே ஒரு கொய்யாக்காய் இருந்தது, அதை மட்டும் கட் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் 4 o'clock அப்புறம் தான் லஞ்சே வந்து நாங்கள் கம்ப்ளீட் பண்ணோம். ஸோ மருதாணி வந்து நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இது எப்படி வந்து பாப்பாவுக்கு தெரிஞ்சது அப்படின்னா, ஒரு அக்கா வந்து கையில் வச்சுருந்தாங்க. அதை பார்த்துட்டு எனக்கு வேணும்னு அடம் பிடிச்சதுனால அவங்க வச்சுட்டு இருந்ததை கொண்டு வந்து கொடுத்துட்டு போனாங்க. ஸோ ரொம்பவே சூப்பராக வந்து கோஆப்ரேட் பண்ணாங்க பாப்பா. எனக்கு ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸ்லேயே வந்து சொல்லியிருந்தேன். அண்டு ரொம்ப சமத்தாக உட்காந்துட்டு இருந்தாங்க. எனக்கே நம்பவே முடியல, நம்ம பொண்ணு தானா இது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு.
மருதாணி எல்லாம் வச்சு முடிச்சுட்டு தம்பி வந்து ஊர்லேருந்து வந்ததுனால எதுவுமே பண்ண முடியல. சரி ஏதாச்சும் வெளியில வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் கொஞ்சம் வந்து ஃப்ரைடு சிக்கனும் மட்டும் வாங்கி கொடுத்துருந்தோம். எப்படியும் நம்ம வீட்டில் எடுத்தோம் அப்படின்னா வேஸ்ட்டாக தான் போகும். வேஸ்ட்டாக போகிறதும் இல்லாமல் நெக்ஸ்ட் டே வந்து கோவிலுக்கு போகணும். அப்படி போகும்போது இதெல்லாம் வச்சுட்டு போக முடியாது அப்படின்றதுனால கொஞ்சமாக மட்டும் ஆர்டர் பண்ணி சாப்பிட கொடுத்தாச்சு. ஸோ எல்லோரும் நல்லபடியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு பாப்பா எல்லாருமே வந்து தூங்கிட்டாங்க. அதுக்கப்புறமா நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு சூப்பர் மார்க்கெட் போக வேண்டிய வேலை இருந்துச்சு. ஆஃப்டர்நூனே வந்து போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். ஆனால் நான் தான் வந்து அடிக்கிற வேலை பார்த்துட்டு நான்லாம் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் டைமாக போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் ஒரு 6க்கு மேலே தான் வந்து போயிருந்தோம். பாப்பா கூட சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா ஒரு 2-3 பொருள் எடுக்கணும் அப்படின்னாலும் கூட பேஸ்கெட்லாம் எடுக்க விட மாட்டாங்க. ட்ராலி தான் எடுக்கணும். ஏன்னா அதில் தான் வந்து அவங்க உட்காந்துட்டு வருவாங்க அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு ட்ராலி தான் எப்போவுமே கேட்பாங்க. போய் நின்னதுமே வந்து அந்த ட்ராலி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க எப்போவுமேவும். அவங்க வந்தாங்க அப்படின்னா நான் பேஸ்கெட்டை வந்து அலோவே பண்ண மாட்டாங்க. நான் ஃபர்ஸ்ட் எப்போவுமே போன உடனே என்ன பண்ணுவேன் அப்படின்னா மஞ்சள் தான் வந்து எடுப்பேன். அது என்னமோ தெரியல சென்டிமெண்ட்டாக நான் எப்போவுமே எங்கே பொருள் வாங்க போனாலும் இந்த மாதிரி மஞ்சள் பொடி தான் ஃபர்ஸ்ட் வந்து எடுத்துகிட்டு வருவேன். ஸோ எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது. நான் இப்போ ஒரு சூப்பர் மார்க்கெட் போகிறேன் அப்படின்னா க்ராசரிஸ் எல்லாமே வாங்கி முடிச்சிருவேன். தேவையானது எல்லாமே வாங்கி முடிச்சிருவேன். பட் வெட்டியாக ஒரு 1/2 hour வந்து அந்த சூப்பர் மார்க்கெட்டை சுற்றி வந்துக்கிட்டே இருப்பேன். ஏன்னா வந்து நம்ம க்ராசரிஸ் தான் வாங்க போவோம். நாங்கள் நிறைய திங்ஸ் வந்து இருக்கும். அதை வாங்குகிறோமோ இல்லையோ ஜஸ்ட் வந்து போகும்போதெல்லாம் கையில் தொட்டு பார்த்துட்டு வர்றது அது ஒரு பழக்கம் வந்து முன்னாடி இருந்தே இருக்குது. ஸோ போனேன் அப்படின்னா ஒவ்வொரு ரேக்காக போயிட்டு ஆல்ரெடி பார்த்த பொருளாக தான் இருக்கும். பட் ஏதாச்சும் புதுசாக வந்திருக்கா வாங்குகிறோமோ இல்லையோ ஜஸ்ட் பார்த்துட்டு வரலாம், புதுசாக ஏதாவது கலெக்ஷன் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போனேன். இந்த ஜாடி எல்லாம் ரொம்ப க்யூட்டாக இருந்தது. எல்லாமே 50, 55 இந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு. லாஸ்ட் டைம் இந்த கலெக்ஷன் இல்லை. ஜஸ்ட் இந்த கலெக்ஷனை மட்டும் பார்த்துட்டு வந்துடுவேனே தவிர பெருசாக எதுவும் வாங்குறதெல்லாம் கிடையாது. உங்களில் யாருக்கெல்லாம் இந்த பழக்கம் இருக்குது, போனால் யார் இப்படி பார்த்துட்டு வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். கரெக்டாக ஒரு 1/2 hour வந்து சும்மா சுற்றிட்டு அப்படியே அதுக்கப்புறமா தான் வந்து பில் கவுண்டரே வருவோம். சூப்பர் மார்க்கெட் வெளியிலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் மட்டும் இருந்துச்சு. இப்போ வந்து புதுசாக இந்த சாட் ஐட்டம்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாங்களும் போய் பார்த்தோமா சரி ட்ரை பண்ணலாம் அப்படி எதுக்கு வந்துட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு போனோம். சிக்கன் மோமோஸு, ஸ்மைலிஸ், அப்புறம் வந்து சிக்கன் ரோல் இதெல்லாம் என்ஜாய் பண்ணோம். ரொம்பவே டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக தான் இருந்தது. மைனஸ் எதுவும் கிடையாது. டேஸ்ட் வைஸ் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு தேங்காய் எண்ணெய் மட்டும் நாங்கள் வந்து செக்கில் ஆட்டின எண்ணெய் தான் வந்து வாங்குவோம். அது வந்து இப்போ சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கணும் அப்படின்னா கொஞ்சம் ரேட்டு அதிகமாக இருக்கும். அதே கடையில் போய் வாங்கணும் அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்படின்றதுனால க்ராசரிஸ் எல்லாம் வாங்கி முடிச்சுட்டு தேங்காய் எண்ணெய் வந்து தனியாக அந்த கடையில் தான் வந்து வாங்கிட்டு வருவோம். எல்லாத்தையும் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கும் வந்து கிளம்பியாச்சு. நைட் டின்னருக்கு வீட்டில் வந்து தோசை தான். ஆனால் எனக்கு வந்து தோசை கொஞ்சம் போர் அடித்தது. சும்மா தோசை தானே சாப்பிட்றோம், இன்றைக்கி வந்து மேகி பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் வந்து ரெடி பண்ணேன் எனக்கும் அவருக்கும் மட்டும். நான் இந்த ஸ்டைலில் தான் வந்து மேகி பண்ணுவேன். யூஸ்வலாகவே நமக்கு அந்த மேகி மசாலாவில் வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். ஆனால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒரு சிலர் வந்து ஃபஸ்ட்டே அந்த மசாலா எல்லாம் போட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே வந்து குக் பண்ண விட்டுருவாங்க. எனக்கு என்னமோ அதுக்குள்ளே இருக்கிற அந்த வெஜிடபிள்ஸ் வந்து அவ்வளோவா பிடிக்காது. அதனால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா நம்ம நார்மலாக வந்து காய்கறி போடுற மாதிரி போட்டுட்டு எல்லாம் ஊற்றி அதுக்கப்புறமா நூடுல்ஸ் எல்லாம் போட்டுட்டு ஃபைனலாக இறக்க போகும்போது தான் வந்து அந்த மசாலா போடுவேன். அப்போ அந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா 2 minutes அது வந்து வேகாது. ஸோ அதனால் வந்து நம்ம தனியாக அப்படி டக்குன்னு எடுத்துடலாம். அதனால் வந்து ஃபைனலாக இறக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு 2 minutes முன்னாடி மட்டும்தான் மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணுவேன். இந்த டைம் வந்து மேகியில் ஒரு நியூ ஃப்ளேவர் இருந்துச்சு, வெஜ் ஆட்டா நூடுல்ஸ். அதில் வந்து மசாலா கூட நேம் ஏதோ ஒன்று இருந்தது, மறந்துட்டேன். பட் அது வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. ஸோ ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். பட் வந்து நார்மல் நம்ம மேகி சாப்பிட்றோம் இல்லையா, அந்த மாதிரி டேஸ்ட் வந்து கிடைக்கல. ஓரளவுக்கு வந்து நல்லா இருந்தது. நல்லபடியாக மேகி சாப்பிட்டுட்டு டேயும் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு.
எனக்கு வந்து காலையில் எழுந்துக்கிறதுலேருந்து நைட்டு தூங்க போகிற வரைக்கும் ஏதாச்சும் ஒரு ஒர்க் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அது மாதிரி இந்த ட்ரெஸ் வந்து மடிக்கணும் எடுத்து வச்சுருந்தேன். மார்னிங் வந்து மறந்துட்டேன். தூங்க போகும்போது தான் ஞாபகம் வந்தது. எல்லாத்தையும் மடித்து எடுத்து வச்சாச்சு. கொஞ்சம் இயரிங்ஸ் பாக்ஸ் எல்லாமே வந்து கசகசன்னு இருந்தது. திரும்ப வந்து க்ளீன் பண்ணிவிட்டு ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். நான் இந்த இயரிங்ஸ் பாக்ஸ் வந்து ஒரு 170 rupees அப்படின்னு சொல்லிட்டு லோக்கல் ஸ்டோரில் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. முன்னாடிலாம் வந்து ஒரு கவரில் கட்டி குப்பை மாதிரி போட்டு வச்சுருப்பேன். பட் இது வந்ததுலேருந்து எல்லாமே நீட்டாக எந்த ஒரு ஸ்டோன்ஸும் கீழே விழாமல் அது மாதிரி எல்லாமே வந்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வைப்பேன். என்னோட இயரிங்ஸ் கலெக்ஷனில் மேக்ஸிமம் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிமிக்காஸ் தான் நிறைய இருக்கும். எனக்கு வந்து ஜிமிக்கி அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதில் ஒரு சைக்கோ அப்படின்னே சொல்லலாம். எங்கே போனாலும் எங்கிட்ட எவ்வளோ ஜிமிக்கி இருந்தாலும் அங்கே போகும்போது ஏதாச்சும் ஒன்று பார்த்தாலும் அந்த ஜிமிக்கி மட்டும்தான் தேடுவேனே தவிர வேறு எந்த மாடலும் தேட மாட்டேன். அப்படியே என்னையும் மீறி நான் வேறு ஏதாச்சும் மாடல் வந்து நான் பிடிச்சி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னா அது அப்படியே வந்து புதுசாக இருக்கும், போடவே மாட்டேன். ஏன் எடுக்கிறேன்னு தெரியாது. பட் வந்து அதை பிடிச்சிருந்தா எடுத்துகிட்டு வரேனே தவிர ஜிமிக்கி தவிர வேறு எதுவுமே நான் போடவே மாட்டேன். அது ஏனோ தெரில, இந்த ஜிமிக்கி மேலே எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு. இந்த இயரிங்ஸ்லாம் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 5 yearsக்கு மேலே ஆச்சு. ஆனால் நிஜமாவே உண்மையாக சொல்கிறேன், இன்னும் வந்து ஒரு தடவை கூட நான் அதை யூஸ் பண்ணவே கிடையாது. எடுத்து அப்படியே வச்சதோட சரி, வேறு எதுவுமே யூஸ் பண்ணதில்லை. இதில் மேக்ஸிமம் நிறைய இயரிங்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணதே கிடையாது. ஜஸ்ட் வாங்கி அப்படியே வச்சது தான். போவேன், ஏதாச்சும் ஒரு கலெக்ஷன் பிடிச்சது அப்படின்னா ஒரு 50 இருந்துச்சு அப்படின்னா வாங்கிட்டு வந்துடுறேன். 50க்கு மேலே அப்படின்னா வாங்க மாட்டேன். மேக்ஸிமம் என்கிட்ட இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே 50க்குள்ளே தான். ஏதாச்சும் 1-2 தான் வந்து 50க்கு மேலே இருக்கும். இந்த பாக்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஜிமிக்கி தான் வந்து இருக்கும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். எனக்கு ஏன் அதுக்கு மேலே அவ்வளோ லவ்னு தெரியாது. பட் எங்கே போனாலும் என்னோட மோஸ்ட் ஃபேவரட் வந்து ஜிமிக்கி தான். எனக்கு இந்த பாக்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ முன்னாடிலாம் வந்து ஒன்று வந்து பின்னாடி போடுற சொறையை தொலைச்சிருவேன் ஏதாச்சும் ஒன்று. இப்போல்லாம் வந்து தனித்தனியாக வச்சுக்கிறதுனால எங்கேயாச்சும் போகும்போது டக்குன்னு எடுக்கிறதுக்கும் யூஸ் ஆகுது. ப்ளஸ் வந்து எல்லாம் தொலைஞ்சு போகாமல் அதே வந்து கலண்டுக்கிட்டாலும் அதே இடத்துலேயே வந்து இருக்கிறதுனால எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்குது. இதெல்லாம் நான் இப்போ ரீசெண்ட் டேஸில் சேர்த்ததில்லை. இது கிட்டத்தட்ட ஒரு 5 yearsக்கு மேலே இந்த கலெக்ஷன்ஸ் நான் வந்து சேர்த்து வச்சிட்ருக்கேன். அப்போலேருந்து சேர்த்துட்டு தான் இருக்கேன் இப்போ வரைக்கும். நிறைய இது வந்து பழசாயிடுச்சு. அந்த கலர் எல்லாமே வந்து டல்லாகிடுச்சு. இருந்தாலும் எனக்கு அதை தூக்கி போட மனசு வரல. நம்ம ஆசைப்பட்டு வாங்கியிருக்கோம் அப்படின்றதுனால எனக்கு தூக்கி போட மனசே வரலை. அதனால் அதையும் அப்படியே வந்து கூடயே தான் வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பேன். கிட்டத்தட்ட நான் ஒர்க் பண்ணி 5 yearsக்கு மேலே வந்து நான் சேர்த்து வச்சிட்ருக்கேன். இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து சடானாலாம் வாங்கல, அப்பப்போ வாங்கி அப்படியே ஒரு தடவை 2 தடவை யூஸ் பண்ணிட்டு அப்படியே வச்ச இயரிங்ஸ் தான் எல்லாமே. நான் போட்டு பழசானதை விட அப்படியே அந்த இடத்துலேயே இருந்து பழசானது தான் நிறைய இருக்குது. இப்போ எங்கேயாச்சும் ட்ராவல் போகிறோம் அப்படின்னா இவ்வளோ பெரிய பாக்ஸ் எடுத்துகிட்டு போக முடியாது இல்லை. அதோட மினி வெர்ஷன் மாதிரி இந்த சின்ன இயரிங்ஸ் பாக்ஸ் வந்து வாங்கி வச்சுருப்பேன். இது ஜஸ்ட் ஒரு 25 rupeesக்கு தான் இதை வந்து வாங்கியிருந்தேன். இதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்கேயாச்சும் போகும்போது சடனாக நல்லா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நான் இன்னொரு சூப்பர் விலாகில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பை.